அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்திலே 3 பாயிண்ட் வந்துட்டு. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்திலே 3 பாயிண்ட் வந்துட்டு. பாருங்க, தாவீது அவர் ராஜாவாய் இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய இருதயம் இருமாப்பு உடையது அல்ல. இருமாப்பு என்றால் என்ன தெரியுமா? இருமாப்பு என்றால் மீனிங் பார்த்தா பெருமைன்னு சொல்லப்பட்டிருக்கு, கர்வம் சொல்லப்பட்டிருக்கு, அகந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு, தலைக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் இருதயம் கர்வம் பிடித்தது அல்ல, என் இருதயம் தலைக்கணம் நிறைந்தது அல்ல, என் இருதயம் பெருமை உள்ளது அல்ல என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, என் கண்கள் மேட்டிமை உள்ளதும் அல்ல. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது ஆண்டுடைய சமூகத்தில் பெருமை பாராட்டவில்லை, அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தன்னைத்தானே தாழ்த்துகிறார். அவர் ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்ட பிறகும் கூட அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 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 என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, என் கண்கள் மேட்டிமையாகவும் பார்க்காது. மற்றவங்கள ஒரு மாதிரி அற்பமாக பார்த்துட்டு நம்மளை அப்படி மேட்டிமையாக பார்க்குறதும் இல்லை என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாராம். ஒரு பாவத்துக்கு கர்த்தர் நினைச்சிடாராம், எதிர்த்து நின்று எதிராளி ஆயிடுறாராம். அது எந்த பாவம் தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல யாக்கோபு நிருபத்தில் பார்த்தீங்க சொன்னா 4 அதிகாரம் 6 வசனத்துல இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்றாரு? கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது நினைச்சு பார்க்கிறார். ஏன்னா ஒரு காலத்தில் அவன் என்ன பண்ணாரு? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் கிருபை தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையிலும் என்ன இருக்கக்கூடாது? கர்வம் இருக்கக்கூடாது, மேட்டிமையான பார்வை இருக்கக்கூடாது, தலக்கணம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி வந்த பாதையெல்லாம் நினைத்து பார்த்து, கர்த்தர் தான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், இதில் பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் நம்ம என்ன செய்வாரோ? உயர்த்திட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதான் அழகா ஒரு பாடகர் பாடுவார், நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. நம்ம தாளந்திலேயோ